Hello everyone, this is Ritik. Welcome back to my channel. இப்போ நம்ம ஐடிசி ரிவர்சல் பாயிண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் இதை டே டைம் ஃப்ரேம்லேருந்து வீக் டைம் ஃப்ரேமுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ், தென் இதோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்மாக இருக்கு பாருங்கள். நமக்கு சப்போர்ட்டில் எப்போ ப்ரைஸ் வந்திருக்கோ அப்போலாம் ரிவர்சல் நடந்துருக்கு. சி here, then almost 4 times கிட்ட நமக்கு பவுன்ஸ் இருக்குது. தென் இதுலேருந்தே கிளியராக தெரியுது இது ஒரு நல்ல சப்போர்ட் ரேஞ்ச். லைக் இப்போது ஐடிசி 450 ட்ரேட் ஆகிருக்கு. ஜஸ்ட் வெயிட் டில் 401 ப்ரைஸ் 401 வர இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், தென் யூ மே பை. சி இதோட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்மாக இருக்கு பாருங்க. லைக் here, then here, ஃபைனலாக இங்கே. அண்ட் இதோட சினாரியோ என்னென்னா ஐடிசி இன்னும் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. சி இந்த இண்டிகேட்டர் வந்து 20 day EMA. இந்த இண்டிகேட்டர் கீழே தான் நமக்கு ப்ரைஸ் இருக்குது பாருங்கள். லைக் இன்னும் அதில் இன்னும் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஒன்ஸ் இந்த இண்டிகேட்டர் க்ராஸ் பண்ணால் மட்டும் மேபி அது ஒரு பையிங் சிக்னலாக இருக்கும். அதுவும் இப்போயே வரணும்னு அவசியம் இல்லை. லைக் இப்போது இங்கே வந்து கூட நமக்கு அது பவுன்ஸ் ஆகலாம். அண்ட் இஎம்ஐ க்ராஸ் பண்ணுறது கூட இந்த ரேஞ்சில் இருக்கலாம். மேபி இன்னும் ஜஸ்ட் 4% தான் ஃபாலோ ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி மேபி இங்கே வாங்குறதா இருந்தால் வாங்க. லைக் யூ ஹாவ் டு ஃபாலோ த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட். சி இப்போ நம்ம வீக்லி டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சி ப்ரைஸ் இங்கே வந்து நமக்கு சஸ்டெயின் ஆச்சுன்னா இந்த லெவல்ஸில் நம்ம ஸ்டாப் லாஸ் மென்ஷன் பண்ணிவிட்டு டார்கெட் இந்த லெவலில் வச்சுக்கலாம். அண்ட் நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் பார்த்தீங்கன்னா 1:2.85. திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் 15% நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 5% நம்ம வச்சுப்போம். ஸோ இதோட மெயின் ஃபுல் டார்கெட் பார்த்தீங்கன்னா 22%. அண்ட் இஃப் யூ ஹேவ் ஸ்டேக் இன் SBI ஆர் டாடா மோட்டர்ஸ், நாங்கள் அதுக்கும் அனலைஸ் பண்ணி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். Just go through it and see you on next video.